முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகியிருக்கிறார். நான் முதன்மை செயலாளர் பொறுப்புக்கு வந்ததை மதிமுகவில் ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் இதேபோன்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து துரை வைகோ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், வணக்கம். இந்த முடிவானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதற்கான காரணம் என்ன? முழு விவரம். மதிமுகவின் முதன்மை செயலாளராக இருந்து வந்த துரை வைகோ பதவியிலிருந்து விலகுவதாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் ஒருவர் செய்திகளை கசிய விடுகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சில 2 வாரங்களுக்கு மேலாகவே இந்த மதிமுகவில் குறிப்பாக உட்கட்சி பூசலானது மிகப்பெரிய அளவில் வெடித்து வந்தது. குறிப்பாக மதிமுகவில் ஒருவரை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து துரை வைகோ பொதுச் செயலாளர் வைகோவிடம் வலியுறுத்தி வந்ததாகவும் வைகோ அதற்கு ஆமோதிக்காமல் துரை வைகோவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா தொடர்ந்து துரை வைகோவுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கட்சியில் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு தொடர்பாக திருச்சியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலும் அந்த திருச்சி மாநகர நிர்வாகிகள் மல்லை சத்யாவுக்கு எதிராக அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தீர்மானம் ஒன்றையும் நிறைவேற்றியிருந்தனர். துரை வைகோ ஆதரவாக அந்த திருச்சி மாநகர நிர்வாகிகள் நிறைவேற்றிய அந்த தீர்மானத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இதுபோன்று தன்னிச்சையாக யாரும் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டாம் என்று பதில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில்தான் தற்பொழுது நாளை இந்த நிர்வாக குழு கூட்டமானது, அதாவது மதிமுகவின் அவசர நிர்வாக குழு கூட்டமானது நாளை கூடும் என்று ஒரு 5 தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிர்வாக கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் இந்த நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும் என்றும் கட்சியின் தலைமை கழக நிர்வாகி மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இது தொடர்பாக ஒரு பிரச்சனை பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று அதற்காக இந்த நிர்வாக குழு கூடுவதாகவும் தெரிவித்திருந்தனர். நாளை நிர்வாக குழு கூட்டம் நடைபெற கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றே கட்சியின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணமாக ஒருவரை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஒருவர் மல்லை சத்யா, அதாவது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மல்லை சத்யா தான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் துரை வைகோ கட்சிக்கு வந்த போதிலும் சரி, அவருக்கு தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட போதும் அதன் பிறகு முதன்மை செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்ட போதுமே கட்சியில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய துணை செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவே சொல்லப்பட்டது. தொடர்ந்து துரை வைகோ கட்சிக்குள் அரசியலுக்கு கொண்டு வந்த இதிலிருந்து மல்லை சத்யாவுக்கு அவர் மீது அதிருப்தி இருந்ததாகவே கட்சியில் மேல்கட்ட நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தான் தற்பொழுது துரை வைகோ தனது முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் முதன்மை செயலாளர் பொறுப்புக்கு வந்ததை மதிமுகவில் ஒருவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று பகிரங்கமாக இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மதிமுக மீதும் வைகோ மீதும் பழி சுமத்தும் ஒருவருக்கு மத்தியில் என்னால் இந்த முதன்மை செயலாளர் பதவியில் தொடர முடியாது என்று துரை வைகோ பகிரங்கமாக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அறிக்கையை வெளியிட்டு அந்த பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் இது தொடர்பாக துரை வைகோ முறையிட்டதாகவும் வைகோ அதற்கு ஆமோதிக்காமல் எதிர்ப்பு தெரிவித்து அவரை கட்சியிலிருந்து நீக்க முடியாது என்று அந்த விவகாரத்தில் என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது என்று வைகோ துரை வைகோவிடம் தெரிவித்ததால் துரை வைகோ நாளை நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இன்றே அந்த முடிவை, அதாவது மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகக்கூடிய முடிவை எடுத்திருப்பதாகவும் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் மதிமுக நாளை அந்த நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகியுள்ளது மிகப்பெரிய ஒரு கட்சிக்குள் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்சியில் ஏற்கனவே பல உட்கட்டமைப்பு மற்றும் பல உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் தொழிலாளர் முன்னேற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட அந்த பதவிக்காக கட்சியில் பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. துரை வைகோவும் அந்த கூட்டத்திலிருந்து பாதியில் வெளியேறியிருந்தார். இந்நிலையில் நாளை கூட்டம் நடைபெறக்கூடிய தற்பொழுது துரை வைகோ கட்சியின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.